பாடி ஷேம் பண்ணாரா நடிகர் ரஜினி? கூலி திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல அவர் சர்ச்சையா பேசியது என்ன? கூலி திரைப்படத்தோடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் அண்மையில் சென்னையில் நடந்து முடிஞ்சது. இந்த லான்ச் ஈவெண்ட்ல கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு ரஜினி வந்து உரையாற்றி இருந்தார். அதில் அவர் பேசிய சில விஷயங்கள் மிகப்பெரிய லெவலில் இப்போ சர்ச்சையில் முடிஞ்சிருக்குது. யூஸ்வலாகவே நடிகர் ரஜினி ஒரு ஸ்டேஜ் ஷோவில் பேசுறாரு அப்படின்னாலே அதுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. என்னதான் ஆன் ஸ்கிரீன் டைலாக்ஸ்க்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் ஆஃப் ஸ்கிரீன்ல அவர் இயல்பா ஸ்டேஜில் பேசுறதுக்கேனே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். தன்னை தாழ்த்தி செல்ஃப் டெப்கேட்டிங் காமெடிஸ் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப இயல்பாகவே வரும். ரொம்ப கேஷுவலா ஸ்டேஜில் பேசக்கூடிய ஒரு நபர் தான் நடிகர் ரஜினிகாந்த். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தன்னை பற்றி தான் பேசுறது ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே கவனம் செலுத்தக்கூடிய ஒருத்தராக தான் நம்ம அவரையும் பார்க்க முடியுது. குறிப்பா தங்களுடைய இமேஜுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாருமே ரொம்ப ஒரு அன்ஆத்தென்டிக்கான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிற டைம்ல செல்ஃப் டெபிகேட்டிங் காமெடி, அதாவது தன்னை தாழ்த்தி நகைச்சுவை செஞ்சு தன்னுடைய குறைகள் எல்லாத்தையுமே அவ்வளோ ஓப்பனா பேசி ரொம்ப இயல்பா ரொம்ப ஆத்தென்டிக்காக பேசிட்டு வர்ற ஒருத்தர் தான் நடிகர் ரஜினிகாந்த். இப்படி இருக்க கூலி திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல அவர் என்னென்ன பேச போறாரு அப்படின்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தாங்க. அப்படி அவர் பேசிய விஷயங்கள்லாம் இப்போ மிகப்பெரிய லெவலில் சர்ச்சையா இருக்குது. நம்பர் 1, ஷௌபின் ஷாஹிர் பத்தி அவர் பேசிய ஒரு பேச்சு. இந்த படத்துல ஷௌபின் ஷாஹிரோட கேரக்டர்ல வந்து முதல்ல ஃபகத் ஃபாசில் தான் நடிக்கிற இருந்தாரு. அண்ட் அந்த இதை வந்து முதல்ல லோகேஷ் வந்து ரஜினி அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. பட் லேட்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபகத் ஃபாசில் கொஞ்சம் பிஸியா இருந்தார் அப்படின்றதுனால அந்த இடத்துல வந்து ஷௌபின் ஷாஹிர் அப்படின்னு நம்ம ஒரு ஆக்டரை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி லோகேஷ் வந்து ரஜினி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே ரஜினி வந்து சரி ஓகே ரைட், யாரு அப்படின்றது எனக்கு தெரியாது, ஷௌபின் ஷாஹிர் யாரு நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியாது, அவர் யார் அப்படின்றது காட்டுங்க அப்படின் போது லோகேஷ் காட்டியிருக்கிறாரு. அப்போ வந்து ஷௌபின் ஷாஹிரை பார்த்ததும் அவர் ரஜினி வந்து தன்னுடைய மைண்ட்ல வந்து என்ன இவர் பால்ட் ஹெட்டோட இருக்கிறாரு, இவருக்கு தலையில முடி இல்லையே, இவர் எப்படி நடிப்பார் அப்படின்ற மாதிரி பல சந்தேகங்கள் இருந்ததா அவர் வந்து அந்த ஸ்டேஜ்ல சொல்றாரு. இந்த இது இப்போ ஒரு பெரிய லெவல்ல சர்ச்சையா இருக்கு. அதாவது இந்த மாதிரியான உருவகேலி காமெடிலாம் இந்த இடத்துல தேவைதானா, அதை தாண்டி நம்ம வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆமீர் கான் பற்றி புகழும் போது ஆமீர் கான் பற்றியும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கத்துல ஷாருக் கான், இன்னொரு பக்கத்துல சல்மான் கான் இருக்கும்போது நடுவுல குள்ளமா ஆமீர் கான் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஆமீர் கானோட ஹைட்டை நகைச்சுவை பண்ற மாதிரியும் அவரோட ஹைட்டை நீங்க நக்கல் பண்ற மாதிரியும் இது ஒரு பாடி ஷேமிங் காமெண்டா இருக்குது அப்படின்ற ஒரு இதுவும் இங்க பேசப்படுது. அதே மாதிரி ஸ்ருதி ஹாசனை பத்தி புகழ்ந்து பேசும்போது ஸ்ருதி ஹாசன் வந்து ரொம்ப ஒரு கிளாமர் ரோல்ல நடிக்கிறவங்க, அவங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு ரோல்ல பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளாமர் ரோல் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு ஹெவியான ஒரு வார்த்தையாக இருக்குது. அந்த இதை அவர் பயன்படுத்துறதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அதுவும் குறிப்பாக என்னென்னா கமல்ஹாசன் மாதிரி அவரோட நண்பரோட பொண்ணை நீங்கள் எப்படி கிளாமரான கேர்ள் அப்படின்றத நீங்கள் எப்படி நீங்கள் குறிப்பிடலாம் அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு. அதுக்கப்புறம் அனிருத்தை பற்றி பேசுகிறாரு. அனிருத்தை பற்றி மிகப்பெரிய லெவலில் புகழ்ந்து பேசின அவர் வந்து அனிருத்தோட கான்சர்ட் வந்து இப்போ நிறைய இடத்துல நடக்குது. அந்த கான்சர்ட்டை பார்க்கறதுக்கு பெண்கள் நிறைய வராங்க, அந்த பெண்களை பார்க்கறதுக்கு பிள்ளைகள் நிறைய வராங்க, அதாவது ஆண்கள் நிறைய பேர் வராங்க. அந்த 2 பேரும் இருட்டில் போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரியான சில கொஸ்டினபிளான சில வார்த்தைகள் மூலமா அவர் பேசியிருந்தாரு. இதுவுமே பெரிய லெவலில் சர்ச்சையா இருக்குது. இருந்தாலும் ரஜினி அவர்களோட இந்த கருத்து பெரிய லெவலில் அஃபென்சிவா இல்லை அப்படின்னும் சிலர் வந்து சொல்றாங்க. குறிப்பா அந்த ஸ்பீச் ஃபுல்லா கேட்டீங்கன்னா ஷௌபின் ஷாஹிர் வந்து எக்ஸலண்ட் ஆக்டர், என்ன அவர் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்ற சொல்றதுக்காக தான் அவர் முதல்ல என்ன நினைச்சாரோ அதை தான் கோட் பண்ணாரே தவிர அவரை வந்து பெருசா பாடி ஷேம் பண்ணணும் அப்படின்றது அவரோட இன்டென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆமீர் கான் வந்து குள்ளமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடி ஷேம் பண்ற மாதிரி கிடையாது, அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றதையும் அவங்க அந்த ஸ்பீச்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது நீங்க அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஒரு ஸ்பீச்ல ஒரு ஏத்த இறக்கம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஐரானிக் கமெண்ட்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்ருதி ஹாசனுக்கு எதுக்கு கிளாமர் கேர்ள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் சிலர் வந்து தங்களுடைய டிஃபென்ஸை சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஸ்ருதி ஹாசன் வந்து ஒரு கிளாமர் கேர்ள் அப்படின்ற ஒரு இமேஜ் தான் கோலிவுட் ஃபுல்லாவே இருக்குது, அதை பிரேக் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் ஸ்ருதி ஹாசனுக்கு கிளாமர் கேர்ள் அப்படின்றத ரஜினி அவர்கள் சொன்னார் அப்படின்றதையும் சொல்றாங்க. இது மாதிரி ரஜினி அவர்கள் சொல்லியது ரொம்ப ஒன்றும் சீரியஸா எடுத்துக்க வேணாம் அப்படின்னும் பலர் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இருந்தாலும் ரஜினி அவர்கள் அந்த இடத்துல பயன்படுத்திய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஒரு ஹார்ஷான வார்த்தையும் ரொம்ப ஒரு ஹார்டான வார்த்தையாகவும் தான் இருக்குது. அவர் என்னதான் கேஷுவலா பேசுறாரு அப்படின்னாலும் அந்த ஸ்டேஜ்ல அவர் பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகளை மட்டும் தான் பயன்படுத்திருக்கணும். இது மாதிரியான பால் ஹெட்டா இருக்கிறார் அப்படின்றதா இருக்கட்டும், இல்ல ஹைட்டை வச்சு காமெடி பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பெண்ணை அப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு கருத்தா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆண் பெண் உறவு வந்து கொஞ்சம் கொச்சையா பேசுற மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்களை அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் பரவலா இருக்கிற நம்மளால பார்க்க முடியுது. சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அது அவர் எப்பவுமே இயல்பா பேசக்கூடியவர் தான், அந்த இயல்பான ஒரு விஷயத்தை நீங்க வந்து ரொம்ப அஃபென்சிவா எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு இதுவும் போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஒரு விவகாரத்தில் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.